தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்ட நண்பர்களே, உசுரை கையில பிடிச்சிட்டு அலைய வேண்டியதா இருக்கு. பாம்பு இலே இலே ஆக்கங்கட்ட கூவ நான் தலைவங்க நெல்லையில பேசுறேன். நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு 5 நாளா வீடியோ வந்திருக்காது யூடியூப்ல. அது ஏன் எதுக்கு நான் கண்டிப்பா நான் வீடியோ கடைசியா சொல்றேன். தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு முக்கியமான பதிவை பத்தி நான் பேச போறேன். அந்த விஷயத்த பேசும்போதே அப்படி நெஞ்சமெல்லாம் பதறுது, நடுங்குது. நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, நான் இப்போ ஊர்ல இல்ல, திருநெல்வேலியில இருந்து இப்ப நான் கேரளா வந்துட்டேன். கேரளா எதுக்குடா வந்தோம்னு எனக்கு சத்தியமா சொல்றேன், ரொம்ப பயமா இருக்கு. அது என்ன இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதாவது சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீடியாலும், தொலைக்காட்சி, நியூஸ், பத்திரிகை எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பாம்பு. சரியா, ஸ்னேக். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, அதாவது நான் வரும்போதே ரோட்ல ஒரு 5-6 பாம்பு பார்த்திருப்பேன். ஒன்னு சிவப்பு கலர் இருக்கு, பச்சை கலர் இருக்கு, மஞ்சள் கலர்ல இருக்கு, ஊதா கலர்ல இருக்கு, அப்புறம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்துன மாதிரி பாம்பு இருக்கு. கலர் கலரா வித்தியாசமா பாம்பா இருக்கு, பயங்கரமா இருக்கு பாக்குது. எத்தனை தண்டி எத்தனை நீளத்துக்கு இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, நண்பர்களே நீங்க எல்லாருமே விழிப்புணர்வோட இருக்கணும். கேரளாவில் மட்டும்தான் பாம்பு வருமானம் கிடையாது, தமிழ்நாட்டிலயும் பாம்பு வரும். நம்ம கவனமா இருக்கணும் நண்பர்களே. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் நிறைய இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். பிரிட்ஜு கதை திறந்தா அதில் நல்ல பாம்பு படம் எடுத்துக்கு நிக்கி, மெத்தைக்கு கீழே பார்த்தா 2 பாம்பு, கட்டு விரியம் பாம்பா, கண்ணாடி விரியனா அந்த பாம்பு, நல்ல பாம்பு நிக்கி, மலை பாம்பு மாதிரி ஒன்று நிக்கி, எத்தனையோ பாம்பு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பாருங்க, அந்த பாத்ரூமுக்குள்ள போக முடியல. பாத்ரூம் கதை திறந்து அந்த கோப்பை கிட்ட பார்த்தா அங்கிருந்து பாம்பு வந்து எட்டி பாக்கு. உண்மையாவே அப்ப ரொம்ப உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கிற நிலைமையா தான் இருக்கு. ஏன்டா கேரளா வந்தவங்க மாதிரி பயமாவே இருக்கு நண்பர்களே. நான் வந்து இங்க வீட்டு பாத்ரூம் போய் கதை திறக்கேன், பயந்து பயந்து கதை திறக்கேன். செல்லுகிட்ட கையில வச்சுக்கிட்டு இப்படி பார்க்க, எதுவும் உள்ள வந்துருமோ, பூந்துருமோ, கடிச்சிருமோ, ஏன்னா அந்த அளவுக்கு பயமா இருக்கு. நீங்க எல்லாருமே மக்களே இந்த கையில கிளவுஸ், காலில் அந்த ஒரு ரப்பர் ஷூ இருக்கு தெரியுமா, அது எது பாம்பு கடிச்சா வச்சாலும் எந்த பாதிப்பு வராதுக்கு ஒரு ஷூ இருக்கு, அதை வாங்கி போடுங்க. எல்லாருமே ரொம்ப சேஃபா இருங்க. அதாவது எதுக்கு பாம்பு வருதுன்னு எல்லாம் நிறைய என்ன சொல்றாங்கன்னா, வெயில் அதிகமா இருக்கு, தண்ணி எல்லாம் இல்ல, வறண்டு போச்சு, அதெல்லாம் பூரா மலைநாட்டு உள்ள பூரா ஊருக்குள்ள தண்ணீர் ஏரியா பார்த்து வருது, வீட்டுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள ஏசிக்குள்ள இன்னைக்கு பாம்பு இருக்குது, கக்கூசுக்குள்ள பாத்ரூம், குளிக்க இடத்துல பாத்ரூம்குள்ள அங்கெல்லாம் பாம்பு கிடக்குது, வீட்டு மேல ஓட்டுக்கு மேல காருக்கு உள்ள எங்கெல்லாமோ வந்து பாம்பு கிடக்கு, இதனாலதான் கிடக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்டா கேரளா வந்தவனே ஆகி போச்சு, சத்தியமா சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் கேரளாவில் இது வரைக்கும் 120 பேருக்கு மேல பாம்பு கடியால பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் இருக்காங்களாம். சரியா, அதுல 54 பேர் ரொம்ப தீவிர சிகிச்சையில் இருக்காங்க. அதுல ஒரு 11-13 குழந்தைகள் வரைக்கும் ரொம்ப போயிட்டாங்க. சரியா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பாம்பு கடியால இதாயிட்டாங்க. அதாவது எல்லாமே அசால்ட், முன்னெச்சரிக்கை இல்லாம தான். யாருமே பாம்பு வீட்டுல வரும் எதிர்பார்க்கல இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருங்க. நம்ம பெரிய ஆளுக்கு அடிச்சாலும் அது கொஞ்சம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தாங்கும். பச்சை பிள்ளைலாம் கடிச்சா என்ன சொல்ல தெரியும். அதனால குழந்தைகளை ரொம்ப கவனமா பார்க்கணும். வீட்டுக்குள்ள இந்த மேட்டு கிட்டலாம் இருந்துச்சுன்னா அது உதறி தூரம் எடுத்துட்டு, வீட்டுக்கு முன்னாடி சிரட்டை கிரட்டை குப்பை பிளாஸ்டிக் எல்லாம் கிடந்தா அதெல்லாம் தூக்கி ஆக்கையா பழைய இரும்பு சாமானுக்கு போடுங்க, இல்லைன்னா எரிச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போட்டு முன்னாடி சுத்தமா வைங்க. உங்க சுத்தம் சுகாதாரம் வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம். பாம்புகள் வராத அளவுக்கு பாத்துக்கோங்க. பழைய தொட்டிகள்லாம் இருந்துச்சுன்னா கவுத்தி போடுங்க, அதை நட்டமா வைக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க கீழே நைட் நேரத்தில் கீழே போகும்போது லைட் அடிச்சு தான் போகணும். உங்க பாட்டு சாத்திரான புல்லுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. சரியா, உங்க நல்லதுக்கு நான் சொல்றேன் நண்பர்களே. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், பாம்பு கடிச்ச உடனே என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, பாம்பு கடிச்சு இந்த பழைய காலத்துல இந்த காலில் இப்போ கயிறை வச்சு இறுக்கி கட்டும் தெரியுமா, விஷம் ஏறக்கூடாது, அப்படி கட்டக்கூடாதான். அதே மாதிரி யாரும் வாயை வச்சு பாம்பு கடிச்ச இடத்த உரியக்கூடாதான். உறிஞ்சா அவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து அவங்க ரொம்ப போயிடுவாங்களாம். அதே மாதிரி பாம்பு கடிச்சா உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடணுமா, காலு கையை ஆட்டக்கூடாதான். அதனால விஷம் ஏறிடுமா, ஓடக்கூடாது. முக்கிய குறிப்பு, பாம்பு கடிச்சா ஓடக்கூடாது. ஓடனா விஷம் வந்து டக்குன்னு மண்டைக்கு ஏறிடுமா, மண்டைக்கு ஏறினா காப்பாற்ற முடியாது. சரியா, அதனால வந்து இந்த வீட்டை சுற்றி இந்த பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த இலை செடிலாம் சொல்லுவாங்க, டக்குன்னு பார்த்து வாயில் வர மாட்டேங்குது அந்த பேர். சரியா, பச்சை செடி ஏதோ சொல்லுவாங்க, அந்த செடியெல்லாம் வைங்க. வீட்டை சுற்றி உப்பு இருக்கலாம், உப்பை வந்து தூவி விடுங்க, தண்ணியில் கரைச்சி தூவி விடுங்க. சரி, அது மாதிரி சூடத்தை கரைச்சி தொளிச்சு விடுங்க. அது மாதிரி பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ, மெடிக்கல்லாம் மருந்து கிடைக்குது, அதுக்குன்னு அந்த மருந்தெல்லாம் வாங்கி தொளிச்சு விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா, என்ன சொல்றது, என் பின்னாடியே சரான்னு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு, என்னன்னே தெரியல, பயமாவே இருக்கு நிற்கிறதுக்கு. இப்போ நானே இதை வரங்க காட்டுக்குள்ள நிற்கிற மாதிரி எனக்கு தெரியுதா. வீட்டு பக்கத்தில் தான் ஃபுல்லாக தென்னை மரம் காடுமா தான் இருக்கு. சரான்னு பார்த்தா பாம்பு வரணும் தெரியுதா உங்களுக்கு, பாருங்க.
நெலுங்கி போகுது ஆத்தே என் பின்னாடியே பாருங்க பயமா இருக்கு எனக்கே பாக்குறதுக்கு ஆத்தாடி. ரைட் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிட்டு மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.